Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோவில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மதன் என்பவரை போலீசார் கைது செய்ததை கண்டித்து பொதுமக்கள் நகர காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாக்யராஜ். சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள மக்களின் கோரிக்கை என்ன? விவரங்கள். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று கடந்த ஒரு மாத காலமாக கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. வரும் 9ஆம் தேதி கும்பாபிஷேக பணிகள் யாகசால பூஜையுடன் தொடங்க உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகள் மற்றும் கும்பாபிஷேக பணிகள் மதன் என்பவர் பொதுமக்களின் ஒருமித்த கருத்தோடு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் வரும் 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும் நிலையில் கோயில் திருப்பணிகளை கவனித்து வந்த மதன் என்பவரை மீது பழைய வழக்குகளை காரணம் காட்டி டவுன் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் சிறையில் அடைக்கப்படுவார் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் திருப்பணிகளை கவனித்து வந்த மதனை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் டவுன் காவல் நிலையம் அருகில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலைகளில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது மதன் கைது செய்யப்பட காரணம் என்ன, யார் போர் அளித்த அடிப்படையில் மதன் கைது செய்யப்பட்டார் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோயில் திருப்பணிகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் மதன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை விடுதலை செய்யவில்லை என்றால் கடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்சமயம் சாலை மறியல் கைவிடப்பட்டு பொதுமக்கள் டவுன் காவல் நிலையத்தில் காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு சாதகமான உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெற்குப்பேட்டை சந்தை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.